இளையராஜா சார் அவரோட ப்ரைமில் இருந்த காலகட்டம். ஏஆர் ரஹ்மான் சார் டெபியூ ஆகிறதுக்கு கொஞ்சம் வருஷங்களுக்கு முன்னாடி மியூசிக் டைரக்டராக டெபியூ ஆகி இன்னைக்கு வரைக்கும் 400 ஃபர்ஸ்ட் ஃபிலிம்ஸ்க்கு மியூசிக் டைரக்ட் பண்ணியிருக்கிற ஒரு பியூட்டிஃபுல்லான பர்சனாலிட்டி தேவநேசன் சொக்கலிங்கம். மியூசிக் டைரக்டர் தேவா சார் பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். 1989 மனசுக்கேத்த மகாராசா அப்படிங்கிற ஒரு படத்தில் மியூசிக் டைரக்டராக டெபியூ ஆகிறாரு. ஆனால் அதுக்கடுத்த வருஷம் ரிலீஸ் ஆன வைகாசி பிறந்தாச்சு அப்படிங்கிற படத்தில் தான் அவருக்கான பிரேக் த்ரூ கிடைக்குது. அதுலேருந்து அவர் ஏகப்பட்ட படங்கள் மல்டிபிள் லாங்குவேஜஸில் அவர் பண்ணியிருக்காரு. அவரோட சில முக்கியமான பாடல்கள் முக்கியமான ஆல்பம்ஸ் நம்ம சஜஸ்ட் பண்ணோம் அப்படின்னா அந்த டைமில் ப்ரைமில் பீக்கில் இருந்த ரஜினி சாருக்கு அண்ணாமலை பாட்ஷா மாதிரியான படங்களும், இந்த சைட் கமல்ஹாசன் சாருக்கு பம்பல் கே சம்மந்தம் மாதிரியான படங்களையும் மியூசிக் டைரக்ட் பண்ணியிருக்காரு. இன்னைக்கு பீக்கில் இருக்கிற விஜய் சார் அஜித் சாருக்கும் அவங்களோட ஸ்டார்டிங் ஸ்டேஜஸில் அஜித் சாருக்கு காதல் கோட்டை மாதிரியான ஒரு படமும், விஜய் சாருக்கு அவரோட கரியரில் ஒன் ஆஃப் த பெஸ்ட் மியூசிக்கல் ஆல்பம்ஸாக இருக்கிற குஷிங்கிற படத்துக்கும் இவர் தான் மியூசிக் டைரக்டராக இருந்திருக்காரு. இவர் கம்போஸ் பண்ண பாடல்கள் நிறையா பாடல்களில் சில பாடல்கள் தேவா சாரே பாடியிருக்காரு. அவர் இன்னொருத்தரோட மியூசிக் டைரக்ஷனில் ஒரு சூப்பர்பான ஒரு பாட்டு பாடியிருக்காரு. லாஸ்ட் இயர் ஏஆர் ரஹ்மான் சாரோட மியூசிக் டைரக்ஷனில் லால் சலாம் அப்படிங்கிற ஒரு படம் ரிலீஸ் ஆச்சு. இந்த லால் சலாம் படத்தில் அன்பாலனே அப்படிங்கிற ஒரு சுல்ஃபி மியூசிக்கில் இருக்கிற ஒரு பாட்டுக்கு தேவா சார் பாடியிருப்பாரு. ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்கும். இந்த பாட்டு இன்னும் நீங்கள் கேட்டதில்லை அப்படின்னா தயவு செஞ்சு கேட்டு பாருங்கள், ரொம்ப சூப்பராக இருக்கும். தேவா சார் பண்ண கம்போசிஷன்ஸ் இல்லை அவர் பாடின பாட்டு ஏதாவது உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படின்னா அது கமெண்ட்டில் சொல்லுங்கள், நாங்களும் போய் செக் அவுட் பண்ணி பார்க்குறோம்.